ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், ஏன் ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம்னே நம்ம சொல்லலாம், ஒரு இடைத்தேர்தல்ல பணபலமோ ஆளும் கட்சியின் அதிகார பலமோ ஆட்களின் பலமோ இல்லாம இரண்டு சித்தாந்தம், நேர் எதிர் துருவமாக இருக்கக்கூடிய இரண்டு சித்தாந்தம் மோதிக்கிட்டு இருக்கு. நம்ம லைஃப்ல பார்த்திருப்போம். ஏன் பொலிட்டிக்கல் லைஃப் அண்ட் நியூஸ்ல கூட நம்ம நியூஸை ரீட் பண்றப்ப மேலோக்குள்ள வாசிச்சுட்டு அதோட ஆழமான பொருள் என்ன, அதுக்கு பிஹைண்ட் த சீன் என்ன இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்காம போயிடுவோம். கிட்டத்தட்ட ஈரோடு இடைத்தேர்தலும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு பொலிவிழந்து இருக்கிற மாதிரியோ அரசாங்கமோ ஆளும் கட்சியோ போதுமான அளவு அதுல கவனம் செலுத்தவில்லை. அவங்க ஈஸியாவே அவங்க கேண்டிடேட் திரு சந்திரகுமார் அவர்கள் வந்து வின் பண்ணிடுவாருங்கிற ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல டிஎம்கேவும் ஆளுங்கட்சியும் இருந்தாலும் ஏனைய பிற எதிர்கட்சிகள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல புறக்கணித்தாலும் இதுல கவனிக்கப்படாம போன ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு டிஎம்கேக்கு ஆன் கிரவுண்ட்ல கண்டஸ்ட் டஃப் ஃபைட் அப்படியும் இல்லாட்டியும் கூட அட்லீஸ்ட் உன்னை எதிர்த்து நான் நிக்கிறேன்னு சொல்ற அளவுக்காச்சும் இருக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி அவங்க வேட்பாளர் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் தான் இருக்காங்க. நம்ம உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஈரோடு எலெக்ஷன் ஏன் நம்ம ரொம்ப பர்டிகுலரா ரொம்ப கான்சென்ட்ரேஷனா, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில எலெக்ஷன் ஹிஸ்டரியிலையும் கூட ஒவ்வொரு இடைத்தேர்தலை எடுத்து எல்லாம் ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த தேர்தல்ல வின்னிங் ஃபேக்டரா எது இருந்துச்சு, எது பேசப்பட்டுச்சு, கண்டெஸ்ட் பண்ண கட்சிகள் என்ன விஷயங்களை முன்னெடுத்து போனாங்கிற ஒரு பகுப்பாய்வு என்னைக்குமே ஒரு போஸ்ட் எலெக்ஷன்ல இருக்கும். அது மாதிரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் தேசியமா திராவிடமா இரண்டு துருவங்கள், எதிரெதிர் துருவங்கள்னு சொல்லலாம். தமிழ் தேசியமா திராவிடமாங்கிற கேள்விக்கு ஈரோடு இடைத்தேர்தல் கண்டிப்பா பதில் சொல்லுதாங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏன் இது முக்கியப்படுது, ஏன் தமிழ் தேசமா திராவிடமா முக்கியமாங்கிறது இந்த இடைத்தேர்தல் பதில் சொல்லுமா? கண்டிப்பா டிஎம்கே வின் பண்ணுது. அப்ப டிஎம்கே வின் பண்ணிதான் திராவிடம் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை, தமிழ் தேசியம் தேவையில்லாத ஆணைன்னு சொல்லி மக்கள் நிராகரித்ததாக அர்த்தம் படாது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல நோக்க வேண்டிய பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த தேர்தல் அறிவிச்சதுல இருந்து திரு சீமான் அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை முன்னெடுத்து போறாரு. ஈரோடுல நடக்கக்கூடிய தேர்தல்ல திரு பெரியார் அவர்களோட இமேஜ, அவங்களோட சித்தாந்தத்தை, திராவிட சித்தாந்தத்தை டோட்டலா டேமேஜ் பண்ணணும், அதோட ஆணி வேற அசைச்சு பார்க்கணும்னு முடிவு பண்ணி டோட்டலா பெரியாரிசத்தை வந்து டேமேஜ் பண்றாரு. கடந்த 10 நாட்களாக எல்லா மீடியாக்களும் அதுதான் பேசு பொருட்களா இருக்கு. உடனே திராவிடம் ஆப்பனன்ட் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, திரு பிரபாகரன் அவர்களை வந்து திரு சீமான் சந்திக்கவில்லை, அவர் ஒரு போலி தமிழ் தேசியவாதிங்கிற ஒரு பிம்பத்தையும் அது சம்பந்தப்பட்ட தமிழ் தேசிய ஆட்களை வைத்து கண்டினியூஸா அவங்களோட நேர்காண டிபேட் ஷோஸ்ல வச்சு நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழ் தேசியத்தோட இமேஜை வந்து டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த எலெக்ஷனோட முக்கியமான ஒரு மைய புள்ளி என்னன்னா, பணபலமோ ஆள் பலமோ இல்லாம பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம்னு நம்ம சொல்லலாம். திருமங்கலம் ஃபார்முலாலாம் நம்ம வந்து ஒரு எப்படி வின் பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரியும், உலகுக்கே தெரியும். அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இடைத்தேர்தல் மாதிரி நடந்து முடிந்து விட்டது. கண்டிப்பாக அந்த ஒரு நிகழ்வு காலத்தால் மறைக்கவும் மறக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கம் டு த பாயிண்ட். இந்த தேர்தல்ல பணம் ஒரு முக்கிய ஃபேக்டராகவும் இல்ல, ஆளுங்கட்சி அவங்களோட மெஷினரிஸை கம்ப்ளீட்டா யூஸும் பண்ணல. பட் முதல் முறையாக இரண்டு சித்தாந்தங்கள் மோதிக்கொள்கிறது. சோ மக்கள் வந்து எந்த சித்தாந்தத்தை சப்போர்ட் பண்ண போறாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் ரொம்ப முக்கியமாக போன முறை நாம் தமிழர் கட்சி 10,000 ஓட்டுகளை வந்து திரு EVKS அவர்களுக்கு எதிராக கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. 10,000 வாக்குகளை பெற்றிருந்தாங்க. இந்த முறை அது 20,000 டபுள் ஆச்சுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10ல இருந்து 20 அப்படியே டபுள் ஆச்சு. ஏன்னா ஏனைய எதிர்கட்சிகள் யாருமே களத்துல கண்டெஸ்ட் நேரடியா பண்ணாதனால இன்கேஸ் அவங்க மறைமுகமா நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணா இவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டாலே நாம் தமிழர் அதை கெட்டியா பிடிச்சுக்குவாங்க. தமிழ் தேசியத்துக்கான அங்கீகாரமா அதை பிடிச்சி அவங்க மேல வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆப்பனன்ட்ல டிஎம்கே கண்டிப்பாக ஏடிஎம்கே, பிஜேபி மற்ற எதிர்கட்சிகள் அந்த வாக்காளர்களோட ஓட்டை டிஎம்கேவை நோக்கி திருப்பி டிஎம்கேவோட கேண்டிடேட்டுக்கு எதிராக நிற்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களும் டெபாசிட் ஈவன் அவங்களோட மெயின் டார்கெட்டா என்ன இருக்கும் அப்படின்னா, போன முறை நாம் தமிழர் பெற்ற அந்த 10,000 ஓட்டை கூட இந்த முறை நாம் தமிழர் வேட்பாளர் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் பெற்றுவிடக் கூடாதுங்கல்ல ஆளுங்கட்சியும் திமுகவும் ரொம்ப கவனமா அதற்கான காய் நகர்த்துகளை பண்ணிட்டு இருக்காங்க. பட் சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பணபலமோ ஆளுபலமோ நம்பி இல்லாம சித்தாந்தத்தின் மூலியமாக ஒரு சித்தாந்தம் இன்னொரு சித்தாந்தத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு களமாக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பாக பின்வரும் காலங்களிலும் இது மாதிரி சித்தாந்தங்களுக்கு இடையிலான ஒரு போராக ஒரு போராட்ட களமாக தான் தேர்தல் இருக்க வேண்டும். அப்பதான் அவங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் யார் எங்களுக்கு வேணுங்கிறத அவங்க முடிவு பண்ணி ஈஸியா சாய்ஸ் பண்ணிக்க முடியும்.